நான் முத்துராமலிங்க தேவரோட பழகினேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாத சகோதரர்களே, எந்த இடத்தில் மூக்கையா தேவரும் நானும் இப்படி நடந்து கொண்டு போய் கொண்டு காரிலே சென்று கொண்டிருக்கிறோம். நடராஜன் என்ற ஒரு IAS அதிகாரி இருந்தார். அவர் கடலிலே விழுந்து இறந்து விட்டார். அவர் மனைவி ராஜேஸ்வரி நடராஜன் சட்டத்துறை செயலாளராக இருந்தார். அவருடைய மகன் பாஸ்கரன் இன்று பிரதம மந்திரியின் தனி செயலாளராக இருக்கிறார். அப்போ நாங்க போயிட்டு இருக்கும்போது உசிலம்பட்டியில் ஒரு இடத்தை காமிச்சு மூக்கையா தேவர் என்னிடம் சொன்னார், சாமி இந்த இடத்துல தான் நாங்க CTC கிரிமினல் டிரைவ் கண்ட்ரோல் ஆக்ட் குற்ற பரம்பரை சட்டம் வைத்திருந்த போது இந்த இடத்துல நாங்க மாடு மேய்ச்சோம். எங்க குதிங்காலாம் எடுத்துட்டு நாங்க தப்பிச்சு போயிடுவோம். நீங்க இது பண்ணா நாங்க 18 வயசுல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுத்துக்கணும். மேஜர் ஆனவங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை அப்படியே விலைக்கு வாங்கி நான் தான் முதலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கு அந்த காலத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன்னால் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தேன். அன்று நான் மதவெறியனாக தெரியவில்லை. அதை பாராட்ட இங்குள்ள பத்திரிகைகள் பார்ப்பன பணியா கூட்டங்களுக்கு சிறிதளவு கூட இரக்கமில்லை. அந்த கல்லூரியை கட்டி பெரியாரை கொண்டு வந்து வைத்து திறந்து எவன் 250 மார்க் வாங்குறானோ அவனுக்கு தான் அங்க சீட். 400 மார்க் எல்லாம் வாங்குறவன் சென்ட் ஜோசப்ஸ் போ, சென்ட் ஆண்டனிஸ் போனோம். குறைந்த மார்க் வாங்குகிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முதல் கல்லூரியை கட்டி கொடுக்கும் பொழுது எனக்கு 20 வயது சகோதரர். அந்த வயதிலே கூட மனித நேயத்தோடு நடந்தோம். இன்று மதப்போர்வை பொத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட காரணமே இந்த அரசியல்வாதிகள், இந்த அயோக்கியர்கள் தங்களுடைய சுயநலங்களை தங்களுடைய மதவெறிகளை காட்ட காட்ட நம்ம இனத்துக்கு யாரும் இல்லாமல் போய் விடுவார்களோ என்ற அச்சத்தால் இந்த மதப்போர்வை பொத்தி இன்று உள்ள கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு எய்டு கொடுப்பதற்காக சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்ட போது அதை தடுக்க இந்திய அரசு முற்பட்ட போது முதலில் நான் சென்று சுப்ரீம் கோர்ட்டில் அது வாங்குவது எஜுகேஷனல் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படி இவைகள் செல்லும் என்று சொல்லி அவைகளை வாங்கி வந்து கொடுத்து இன்று திருச்சி கேம்பியன் கல்லூரியிலே நானே முதலில் ஒரு லேபரேட்டரி கட்டி கொடுத்தேன். மணப்பாறையில கிறிஸ்துவர்களுக்கு கட்டி கொடுத்தேன். விவேகானந்தா மிஷனுக்கு கட்டி கொடுத்தேன். சுவாமி சின்மயானந்தா மிஷனுக்கு கட்டி கொடுத்தேன். சுவாமி அவர் பேர் மறந்து போச்சு, ஞானானந்தர் திருக்கோவில் அந்த இடத்துல அந்த மண்டபம் கட்டுறதுக்கு உணவு மண்டபம் கட்டுறதுக்கு நான் செஞ்சேன். அப்பெல்லாம் எனக்கு ஜாதி மதம் வித்தியாசம் ஒன்னும் தெரியல. தேசியம், மக்கள், ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன் இப்படி போயிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா பெரிய திருடன்களா இவனுக்கு இருந்த ஒண்ணுதான். நான் இனிமேல் முஸ்லீம்களை தவிர எவனுக்கு பாடுபட மாட்டேன். நான் செத்தா தூக்குறவன் அவனுக்கு குரல் கொடுக்க ஒருத்தனை இல்லைன்னு நான் ஒரு முஸ்லீம் போர்விய 1986-7 பின்னாடி சாபானு வழக்கு வந்ததுக்கு பின்னாடி பொத்தனை முஸ்லீம் தனியார் சட்டத்தை கை வைக்க போகும்போது சுப்ரீம் கோர்ட் நான் பொத்தனேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பத்திரிகைகள் என்னை முன்னிறுத்தி அந்த தலைப்பு செய்தியில போட்டான். இப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் நடந்திருக்கும். இந்த 10 வருஷத்துல ராமநாடுல நடந்த மிகப்பெரிய கூட்டம் இதுதான். சத்தியமா பாருங்க, ஒரு பேப்பர்காரனும் போட மாட்டேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எது உண்மையோ அதை போடுவதில் எல்லா பயிரும் ஒரு ஜாதி உணர்வோட இருக்கலாம். அந்த அரசியல் கட்சிகள் பின்னால் போவதில் முதலில் தவறுகள். இளைஞர்களே, இந்த எருமை மாடுகள், வயதான கவிடுகள் அவர்களை திருத்தவே முடியாது. இளம் ரத்தங்களே, உங்களுடைய எதிர்காலத்தை கருதி நான் சொல்லுகிறேன், எவன் நமக்கு குரல் கொடுக்கிறானோ அவனுக்கு நீ உயிர் கொடு.